பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லிக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ வேதாந்திர மகரிஷி முருகப்பெருமானுக்கும் நன்றியை சொல்லிட்டு இப்போ சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே சொல்ல போகிறோம். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டராகவே மாற முடியும். வாருங்கள், இந்த அளவு சொல்ல போகிறேன். அளவு உயரம் 13, சீட்டோட உயரம் 20, பாடி லூஸ் 30, 26, 34, கை நீளம் 14, கை லூஸ் 9, ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 6, ஏஹெச் 14, எம்ஹெச் 11, ஷோல்டரோட அகலம் நீளம் 15. 2 சுடிதார் இப்போ வெட்டும் பயிற்சி 30 இன்ச்சு பாடிக்கு நம்ம வெட்ட போகிறோம். வெட்டும் பயிற்சியை எல்லோரும் கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். 38நாக்கா 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 35 இன்ச்சு வச்சுக்கோங்க. 35 இன்ச்சு வச்சுட்டோம், கரெக்டாக வச்சுட்டோம். 6 இன்ச்சு தையலுக்காக போட்டோம். இந்த தையலுக்காக 6 இன்ச்சு கூட போட்டேன். இப்போ 30 இன்ச்சு பாடி 7.5, 7.5ல் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 5.5 வேணும். 5.5 இன்ச்சு கரெக்டாக ஷோல்டர் வேணும். ஷோல்டர் இருக்கான்னு பார்த்துருவோம். 5.5 இன்ச்சு ஷோல்டர் வச்சுட்டேன். 5.5 இன்ச்சு ஷோல்டர் எப்படி வைக்கிறேங்கிறத எல்லோரும் கவனிங்க. இந்த இடத்துல எப்படி 5.5 வைக்கணும், 2 இன்ச்சு மைனஸ். இப்போ ஷோல்டர் அளவு எடுத்துருக்கோம். ஷோல்டர் 15, ஃபுல் ஷோல்டர் 15 எடுத்துருக்கோம். இப்போ 15ல் பார்த்தீங்கன்னா இந்த 15 கழிச்சிங்கன்னா 1.5 இன்ச்சு கரெக்டாக இங்கே வந்துடும். இப்போ 15 இன்ச்சு ஷோல்டர் வச்சுட்டு 1.5 இன்ச்சு தள்ளி வச்சிங்கன்னா புள்ளி கரெக்டாக வந்துடும். ஷோல்டரோட அகலம் இப்போ கழுத்தோட ஷோல்டரோட அகலம் 3, இது 2.5. இப்போ எல்லாமே வச்சுட்டோம். இது 3, இது 2.5 வச்சுட்டோம். இப்போ முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம்? முண்டா இறக்கம் 30 இன்ச்சு பாடி. 30 இன்ச்சு மாடிக்கு 4.25 இறக்குனா போதும். அதுக்கு மேலே இறக்க வேணாம். வேணும்னா அப்புறம் இறக்கிக்கலாம். 4.25 இறக்கிக்கங்க. 4.25 இறக்கி ஒரு கோடு போட்டேன். C1 எவ்வளோ? C30, 7.5 ப்ளஸ் 1, 8.5 இன்ச்சு வைங்க. 8.5 இன்ச்சு வச்சுட்டேன். இங்கே என்ன வைக்கிறீங்களோ அதை விட 1/2 இன்ச்சு இங்கே கம்மியாக வைங்க. 8, இங்கே 7, 8.5னா இங்கே 8 வைங்க. இடுப்பு 26, 26னாக்கா 26, 27 எழுதிங்க. 7 ப்ளஸ் 1/2, 7.25 வச்சுட்டேன். சீட்டு 34, 8.5 ப்ளஸ் 1/4 எல்லாம் வச்சுட்டோம், வைக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வச்சுட்டேன். இப்போ ஷோல்டரோட நீளம் 5.5 வச்சுருக்கேன். இது 3, இது 2.5. இப்போ முண்டா வரைய போகிறேன். முண்டா வரைகிறத எல்லோரும் கவனிங்க. இங்கேருந்து 1 இன்ச்சில் கரெக்டாக உள்ளே அழகாக அப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஏஹெச் எவ்வளோ? ஏஹெச் 14.5. 14.5க்கு 7.25 வேணும். 14.5 அதில் பாதி 7.25. 7.25 இருக்கான்னு பார்த்துருவோம். ஏழைகால் கரெக்டாக வருது. எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இங்கே தான் அந்த ஸ்கேல் போடணும். இந்த இடத்துல பெண்டு ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. இது C1, இது C2, இது இடுப்பு WH1, இது SH, சீட்டோட உயரம். இப்போ மேலேருந்து உயரம் எவ்வளோ வச்சோம்? 13 இன்ச்சு இங்கே வச்சுட்டோம். மேலேருந்து 20 இன்ச்சு எடுத்துருக்கேன். 20 இன்ச்சு இங்கே வச்சுட்டோம். எல்லாமே கரெக்டாக வைக்கப்பட்டது. இங்கேருந்து 3 இன்ச்சில் இதை இறக்கிட்டான். 3 இன்ச்சு இங்கேருந்து 3 இன்ச்சு இறக்குனா போதும். இப்போ பெண்டு ஸ்கேல் இப்படி அழகாக அப்படி பெண்டு போடணும். இடுப்புக்கு வரும்போது இந்த பெண்டு ஸ்கேல் யூஸ் பண்ணணும். இந்த பெண்டு ஸ்கேலை அழகாக போட்டுங்க. அழகாக போட்டிங்கன்னா அழகாக அந்த இடத்துல பெண்டு வந்துடும். இடுப்பு இதுதான் முக்கியமான இடம். இந்த முக்கியமான இடத்த சரியாக ஸ்கேலை கட்ட போடுங்க. இப்போ இந்த ஸ்கேலை நான் இப்படி போட்டேன். இப்போ இந்த ஸ்கேலை இடுப்பு சீட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டேன். எல்லாம் போட்டோம். இப்போ பாட்டம் இந்த இது பாட்டம் இங்கே என்ன வைக்கிறோமோ 34, 8.5 ப்ளஸ் 1/4, 9.25. இதோட 1/4 இன்ச்சு கூட வச்சுங்க. 10 இன்ச்சு நான் 9.25 வச்சுட்டேன். 3/4 இன்ச்சு இதோட 1/2 இன்ச்சு கூட வச்சிங்கன்னா சரியாக போயிடும். எல்லாம் போட்டோம். இப்போ பாருங்கள், ஷோல்டர் 5.5 தான் வச்சுருக்கேன். முண்டா இறக்கம் 4.25 இறக்கியிருக்கேன். C1ல் 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன வைக்கிறோமோ அதை விட 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி வைங்க. இடுப்பை 1/4 இன்ச்சு, சீட்டை 1/4 இன்ச்சு கூட்டிகிட்டு கரெக்டாக எல்லாம் வெட்டிட்டோம். கழுத்து இறக்கம் எவ்வளோ? முன்கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு.
முன்கழுத்து இறக்கம் 6 இன்ச்சுனா 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 5 இன்ச்சு வச்சுட்டு ரவுண்ட் பண்ணிட்டேன். இது வந்து கேன்வாஸில் வெட்டுவாங்க, அதனால் இப்போ நம்ம வெட்டலை. இது 2.5, இது 3, 5 இன்ச்சு லென்த்து அவசியம் இருந்தே தீரணும். இப்போ வந்து இந்த இடம் ஷோல்டர் வந்து 5.5 இருந்தே ஆகணும். முண்டா வந்து கரெக்டாக எல்லாம் முண்டா கரெக்டாக வரைஞ்சி வெட்டிட்டோம். இப்போ வந்து வெட்டும் போயிடுச்சு. எதுக்குனாக்கா பாடியை வெட்டிட்டேன்னா 3/4 கையினால் இதில் லைனிங்கில் வெட்டிட்டு கை வந்து ஒரிஜினல் துணியில் நம்ம வெட்ட போகிறோம். ஒரிஜினல் துணியில் வெட்டுவதே கவனிங்க. இப்போ அழகாக இந்த இடத்துல இருந்து வெட்டி இப்படி போயிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல மடிக்கிறதுக்காக 3/4 இன்ச்சு வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. 3/4 இன்ச்சு இந்த இடத்துல நைஸாக மடிச்சுட்டு அழகாக வந்து டபுள் தையல் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வச்சு வெட்டிட்டோம். இந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எப்போவுமே வந்து சுடிதார் வெட்டும்போது இந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டரில் வந்து இந்த ஷோல்டரில் வந்து முண்டா முதல்ல கவர் தட்டு வெட்டிடுவோம். கவர் தட்டு வெட்டிட்டு எங்கெங்கே அர்க்காத் பண்ண போகிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இப்போ வந்து இடுப்பு இது WH1 WH2 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து சின்ன அர்க்காத் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பெரிய அர்க்காத் பண்ணிக்கணும். இந்த இடத்துல சின்ன அர்க்காத்து 3 அர்க்காத்து அவசியம் இருக்கணும். இருந்தால் தான் இடுப்பு நல்லா வளைஞ்சு கொடுக்கும். 3 அர்க்காத்து கவனமாக 3 அர்க்காத்து தச்சவொன்னா ஓவர்லாக் போட்டு வெட்டிக்கங்க. வெட்டினீங்கன்னா இடுப்பு வந்து அழகாக அந்த சுடிதார் வந்து பெண்டு வந்து கரெக்டாக உட்காரும். இந்த பெண்டு தான் முக்கியமான சீனு. இப்போ வந்து இந்த இடத்துல லைட்டாக வந்து கிராஸ் பண்ண போகிறேன். கழுத்து 2.5 அர்க்காத் பண்ணிட்டேன். இப்போ கவர் தட்டு எடுப்பதை கவனிங்க. கால் இன்ச்சுக்கு கவர் தட்டு எடுத்துருங்க. அப்போ தான் வந்து முன்னாடி சுருக்கம் இல்லாமல் இருக்கும். முன்னாடி சுருக்கம் இல்லாமல் இருக்குன்னா கொஞ்சோண்டு கவர் தட்டு எடுத்தே தீரணும். இருந்தால் தான் அழகாக இருக்கும். இது 30 இன்ச்சு பாடி. 30 இன்ச்சு பாடிக்கு வெட்டிகிட்டு இருக்கோம். இப்போ வர கரெக்டாக எல்லாமே கவர் தட்டு எடுத்திருக்கேன். இந்த பக்கம் கவர் தட்டு எடுத்திருக்கேன். கழுத்து கரெக்டாக வரைஞ்சிட்டேன். பேக் கழுத்து வரைய போகிறத கவனிங்க. பின்கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இது 2.5. பின்கழுத்து 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க போதும். 6க்கு 6.25 வைங்க. கரெக்டாக தச்சவொன்னே கரெக்டாக வந்துடும். வெட்டிட்டேன். இவன் பேக்கை மட்டும் வெட்டிட்டு பேக் கழுத்தை மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். பேக் கழுத்து எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். சூப்பராக வந்து ரவுண்டு வந்து எந்த அளவுக்கு நம்ம போகணுங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பின்னாடி கழுத்து ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம். இப்படி தான் நீங்கள் வெட்டணும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுறாதீங்க. இப்படி அழகாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இடம் வந்து தச்சுட்டு வெட்டிட்டிங்கன்னா கழுத்து அகலாமல் இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இங்கே மேலே இருக்கிறத வெட்டிடாதீங்க. இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ கை வெட்டுவதை கவனிங்கள். பின்னாடி கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிடுங்க. 6.25 இருக்குது. எல்லாமே இருக்குது. அக்யூரேட்டாக இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சைடு ஓப்பனிங் வச்சுருக்கேன். சுடிதாரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த இடத்துல சைடு ஓப்பன். இந்த இடத்துல கிராஸ் பண்ணிட்டோம். கிராஸ் பண்ணோன்னே இதை மடிச்சிருவாங்க. அழகாக சின்னதாக மடித்து டபுள் தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும். சின்னதாக மடிக்கிற மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். அதனால் அர்க்காத்து வந்து இங்கே ஒரு அர்க்காத்து முக்கியமாக வெட்டணும். இங்கே ஒரு அர்க்காத்து வெட்டணும். இங்கே ஒரு அர்க்காத்து 3 அர்க்காத்து அவசியம் இருக்கணும். WH2ல் WH1 C2ல் இருக்கணும். இந்த 3 அர்க்காத்து இருந்தீங்கன்னா சுடிதார் நல்லா வளைஞ்சி கொடுக்கும். இப்போ வந்து கை வெட்டும் போதே எல்லோரும் கவனிங்க. கை நீளம் வந்து 14 வச்சுட்டேன். கை லூஸ் வந்து 9 வச்சுட்டேன். இப்போ ஏஹெச் எவ்வளோ? ஏஹெச் வந்து 14.5. 14.5ன்னா 7.25. இங்கிட்ட 6.25 இருக்கணும். 6.25 இருக்கணும். இப்போ நம்ம 6 வைக்கிறோம்.
ஒரு புள்ளி கூட வச்சுங்க, தப்பு கிடையாது. தப்பு ஏன்னா அடிங்கை வந்து கை பெருசாக கொஞ்சம் கையை வெளியே வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். இப்போ வந்து அடிங்கை இது மாதிரி ஸ்கேல் வந்து இந்த மாதிரி பெரிய 3/4 கைக்கு இந்த ஸ்கேல் போடாதீங்க. இந்த ஸ்கேல் போட்டிங்கன்னா இந்த இடத்துல லூஸ் அடிக்கும். இந்த ஸ்கேல் பெண்டு ஸ்கேல் போடுங்க. அழகாக வந்து பெண்டு ஸ்கேல் போட்டிங்கன்னாக்கா கரெக்டாக கை போய் அழகாக உட்காந்துக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து 3/4 கைக்கு இந்த ஸ்கேலை போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், அழகாக போய் உட்காந்துக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து அழகாக இந்த இடத்துல பெண்டு பண்ணியிருக்கேன். பெண்டு பண்ணி எவ்வளோ கை இறக்குவது எவ்வளோ இறக்குறதுன்னு முடிவு பண்ணிடுவோம். கை இறக்கம் வந்து 3 இன்ச்சு நான் இறக்கியிருக்கேன். 3 இன்ச்சு அவசியம் இறக்கியே தீரணும். 3 இன்ச்சு இறக்கி கோடு போட்டுங்க. இப்போ வந்து 7.25 கரெக்டாக இங்கே இருக்கா, 7.25 இங்கே இருக்கா, கரெக்டாக 7.25 இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்ட போகிறோம். கை கரெக்டாக இப்படி பார்த்து விட்டீங்க. கீழே எவ்வளோ தூரம் இறக்கி விட்றோமோ கை வந்து அழகாக இருக்கும். பெண்டு பாருங்கள், கரெக்டாக இந்த அளவுக்கு தான் பெண்டு இருக்கணும். பெண்டு இருந்தால் அழகாக இருக்கும். இப்போ 7.25 நான் வச்சுட்டேன். 30 இன்ச்சு பாடி கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ ஸ்கேல் வந்து பாருங்கள், இந்த ஸ்கேல் தான் போட்டிருப்பேன். இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் போடாதீங்க. இந்த பெண்டு ஸ்கேல் போட்டோம்னா அழகாக போய் உட்காந்துக்கும். இந்த ஸ்கேல் போடக்கூடாது. இந்த ஸ்கேல் போட்டிங்கன்னா தவறாயிரும். அதனால் இது எல்லாருமே உணர்ந்து வெட்டுங்க. இது மாதிரி 3/4 கை வந்தால் இப்படி பிடிச்சி அழகாக போனால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ கை முண்டா வச்சு பார்க்க போகிறோம். கை முண்டா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண பிறகு தான் தைக்க கொடுக்கணும். இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க. தையல் பிடிக்கிறது போக பிடிச்சிட்டு கரெக்டாக அப்படி வச்சு பார்த்துங்க. இப்படி வச்சு பார்க்கணும். இப்போ கொஞ்சோண்டு குறையுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ இறக்கி ஆகணும். இப்போ தான் நீங்கள் அந்த முண்டா வந்து இறக்கணும். முன்னாடியே இறக்கிடக்கூடாது. இப்படி பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக இப்போ பாருங்கள், கரெக்டாக போய் உட்காருதான்னு கண்டுபிடிக்கணும். அழகாக கரெக்டாக போய் உட்காந்துருச்சு. எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக வந்து எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் கச்சுன்னு போய் உட்காந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை விட்டு வெளியே போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. கரெக்டாக அப்படி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல பிடிச்சோம்னா கரெக்டாக அந்த அர்க்காத்தில் வந்து இந்த அர்க்காத்து ஒன்றா சேரணும். இப்படி ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் நிச்சயமாக இது வந்து சுருக்கு அடிக்காமல் இருக்கும். ஃப்ரண்டில் எந்த வகையான டிசைன் இது இல்லாமல் இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி பழகணும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நான் கோடு போட்டிருக்கேன். கோடு போட்ட முறையில் தான் நம்ம எல்லாமே வெட்டியிருக்கோம். இந்த கோட்டில் தச்சு சுடிதாரை போட்டாச்சுன்னா அழகாக வெளியே வந்துடும். இப்போ அர்க்காத்து மெயினான விஷயம். அர்க்காத்து இங்கே வெட்டணும். இங்கே பெரிய அர்க்காத்து வெட்டணும். இங்கே ஒரு அர்க்காத்து வெட்டணும். 3 அர்க்காத்துங்கிறது முக்கியமான விஷயம். 3 அர்க்காத்தை வந்து இம்பார்ட்டண்ட்டாக வைக்கணும். இது எல்லாருமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த மாதிரி ரகசியத்தை தெரிந்து வெட்டினா வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம போட்டதை எல்லோரும் கவனிங்க. கரெக்டாக இந்த இடத்துல போய் கச்சுன்னு இப்படி உட்காரணும். இப்படி வந்து உட்கார்ந்தா தான் ஓகே. இப்போ வந்து கொஞ்சோண்டு பெருசாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இதை வந்து கரெக்ட் பண்ணுறோம். இப்போ வச்சு காட்டுற மாதிரிங்க. எல்லாமே கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும்.
மேலேருந்து கரெக்டாக அப்படியே அந்த கோட்டில் தைச்சு அழகாக அப்படி போட்டுருவாங்க. அது 30 இன்ச்சு பாடி சுடிதார். எந்த அளவுக்கு 3/4 கை வெட்டியிருக்காம பாருங்க. 3/4 கை வெட்டினதை எல்லாரும் பாருங்கள், பார்த்து மகிழுங்கள். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையின் பெரிய எதிர்காலத்தை நோக்கி நகரக்கூடிய விஷயம். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். கடையில் இப்படி வெட்டினா மட்டும்தான் நீங்கள் வாடிக்கையாளரை திருப்தி பண்ண முடியும். அதனால் கடையில் இப்படி வெட்டி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக முடியும். என்னுடைய பயிற்சி ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க தையலகம்னு சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.